வணக்கம். நான் சில நேரத்தில் வேகம் வந்துச்சுன்னா ரொம்ப அதிகமாக பேச வேண்டிய வேகம் வந்துடுது. அதனால் வீடியோ கொடுக்குறதே இல்லை. நான் சில சூழ்நிலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு. இந்த வட மாநிலத்திலேருந்து வந்து இந்திக்காரனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும். கேரளாவிலோட பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லாமே காசுக்காரங்களாக இருக்காங்க, வேலை கொடுக்குறானுங்க, அவனும் செஞ்சுட்டு போகிறான். நம்ம ஏரியாவில் எல்லாத்துட்டையும் காசு கிடையாது. காசு இருக்க இடத்த தேடி போய் வேலைக்கு போகிறோம். இவனுங்களும் வந்து வேலை செய்கிறான், சரி பிழைக்க வந்தேன் பிழைச்சிட்டு போகிறான் போன்னு விட்டா ஒவ்வொருத்தன் வயிற்றுல அடித்து இவனுங்க சாப்பிட்றானுங்க, சம்பாதிக்கிறாங்க. ஒரு கம்பெனியில் ஒரு புருஷனும் பொண்டாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்கன்னா, இவனுங்க போயிட்டு 3000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் வாரத்துக்கு வேலை செய்கிறானுங்க. அப்போ அந்த குடும்பம் என்ன ஆகும்? அவங்களோட கொள்கை என்ன ஆகும்? அவங்க எப்படி வாடகை கொடுப்பாங்க? அவங்க எப்படி ஜீவனம் பண்ணுவாங்க? அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எப்படி வாழ்வாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஓனருங்க ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? இத்தனை வருஷமாக அந்த தமிழருங்க தானே இந்த ஓனருங்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்தாங்க. அந்த ஒரு ஒரு கூலி காசு கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டியும் வேலை செஞ்சுருக்கவங்களெல்லாம் விட்டுட்டு புதுசாக வேலை கம்மி காசுக்கு வேலைக்கு கிடைக்கிறான்னு இவங்களெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு கம்மி ரேட்டுக்கு அவனுங்களை வேலை கொடுத்து வேலை வாங்குறாங்க. இது என்ன நியாயம்? பதில் சொல்லுங்கள். என்ன நியாயம்னு கேட்குறேன். வெளி மாநிலத்துலேருந்து அங்கேருந்து வந்து இவனுங்க என்ன பிழைக்க வந்தேன், பிழைப்ப தானே பார்க்கணும். திருடுறான், வரன்றான், பொய் சொல்கிறான், கஞ்சா போடுறான், ஆன்ஸ் போடுறான், என்னென்னமோ பண்ணுறானுங்க, அநியாயம் கட்டி அடிக்கிறானுங்க. பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, தனியாக ஒரு பிள்ளை போக முடியல, அநியாயம் கட்டி அடிக்கிறானுங்க. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? தமிழ்நாட்டு மக்களுங்கெல்லாம் இன்னும் தூங்குறீங்களா? எவன் எங்கெங்கே இருக்கானோ அவன்லாம் அடிங்க, அடித்து வண்டி ஏற்றி விடுங்க. நம்ம பாவம் நினச்சா அவனுங்க பல்ல பிடிச்சி பதம் பார்க்குறானுங்க. வட மாநிலத்தில் இருக்கிறவன் எவனுமே இங்கே இருக்கக்கூடாது. ஓகேயா? ஓகே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஓனர்களோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. பொதுமக்கள் அன்னாடு வேலை செஞ்சு குடும்பம் பார்க்குற மக்களுங்க தான் இதுக்கு ஒரு